பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பழனியோட கடைக்கு நிறைய கூட்டம் வருது. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம பழனி. ஆனால் நம்ம பாண்டியனோட கடையில் ஒரு காக்கா கூட இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கு. பாண்டியன் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்போது அதை கேட்கறதுக்காக தான் இப்படி ஏன் பொழப்பில் மண்ணை வாரி போட்டுட்டியேடா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் எங்கள் பாண்டியன் வந்து பழனியோட கடைக்கு வரவும், இங்கே பாண்டியன் வரதை நம்ம பழனி பார்க்கல. இப்போ வர கஸ்டமர்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க நம்ம பழனி, இங்கே பாருங்கள் எல்லாருமா சேர்ந்து என் கடைக்கே வந்துடாதீங்க. பாவம் என் மச்சான், அவருக்காக நான் என்னெல்லாமோ நினச்சேன். ஆனால் அவர் என் மனசை புரிஞ்சிக்கல. நீங்கள் என் கடைக்கெல்லாம் கொஞ்சம் பேர் மட்டும் வாங்க, மீதி பேர்லாம் ஏன் மச்சான் கடைக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாண்டியனோட தொழிலுக்காக நம்ம பழனி தன்னோட கடைக்கு வந்த கஸ்டமரை எல்லாருமே திருப்பி பாண்டியனோட கடைக்கு நம்ம பழனி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நம்ம பாண்டியன் காதால் கேட்குறாரு. ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் நொந்து போகிறாரு. பழனி இம்புட்டு நல்லவனா, ஐயோ அவனோட நல்ல மனசை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம சுகன்யா வீட்டில் இருந்து வராங்க. என்ன வந்தவங்க எல்லாம் பொருள் வாங்காமல் அவங்க பாட்டுக்கு எதிர்கடியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பழனிக்கிட்ட வந்து, ஏங்க வந்தவங்க எல்லாருமே திரும்பி போகிறாங்க, பொருள் ஏதாச்சும் நம்ம கடையில் இல்லையா என்ன? இல்லைனா நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகன்யா, ஒரு 2 3 பொருள் மட்டும் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட நடிக்கிறாங்க. ஒரு ஓரமாக இருந்து நம்ம பாண்டியன் இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பாண்டியன். பழனியோட மனசை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமே, அவனை கண்டபடி பேசி அவன் மனசை காயப்படுத்திட்டோமே, இந்த கடை வச்சது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு பழனி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை அவங்க அண்ணனுங்களோட சதி தான் இந்த கடையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பழனியை பார்த்து நம்ம கண்டிப்பாக பேசணும், மன்னிப்பும் கேட்கணும். அவன் சைடில் இருந்து ஏதோ சொல்ல வந்தான், அதை நம்ம இப்போ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியன் வந்து நினைக்கிறாங்க. சரி, இந்த சுகன்யா பிள்ளை இருக்குது, நம்ம அப்புறமா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறாங்க. உடனே மாணிக்கம் இருந்துட்டு, என்ன சம்மந்தி பழனியோட கடைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, என்ன 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, அதை பற்றி இப்போ எதுக்காக பேசிக்கிட்டு, நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பழனி நினப்பிலே இருக்காங்க. இம்புட்டு நல்லவனை போயிட்டு நம்ம காயப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போது இங்கே சரவணன் கடைக்கு வராங்க. சரவணனை பார்த்ததுமே மயிலுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஏன்னா எப்போ விஷயம் தெரிய வரும்னே தெரியாது. ஏன்னா நம்ம சரவணன் வந்து மயில் பற்றின மொத்த விஷயத்தையும் சொல்லி மயிலை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. எப்போவுமே மயில் பற்றின விஷயத்த சொல்ல வரப்போ தான் நம்ம சரவணனுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும். அதுக்குள்ளவே வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கே சரியாக போயிடுது. இப்போது பழனி விஷயம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது சரவணன் வந்து இந்த மயில் பற்றின விஷயத்த சொல்லிடணும், ரொம்ப நாளைக்கு இழுத்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் பொய்யை மெயின்டைன் பண்ணி பொய்யை வளர்த்து விட்டுருவா மரம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயிலை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா என்னடா டெலிவரியெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இப்போதான்ப்பா வீட்டில் இருந்தே வரேன், கொஞ்சம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, நான் உடனே எல்லா டெலிவரியும் முடிச்சிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி முடிக்கிறதுக்காக பொருள் எல்லாமே கொண்டு போயிடுறாங்க. இப்போது இன்னொரு சைடு சுகன்யா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த கோமதி அத்தாச்சி வீட்டில் இருந்து என் புருஷனை கூட்டிகிட்டு வந்துட்டேன், தனியாக கடை வச்சு இப்போ நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், இப்போது நான் ரொம்ப சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கேம்மா, நான் நினச்ச மாதிரி என்ன வேணுமோ எல்லாமே நான் வாங்கிக்கம்மா, ஏன்னா நான் சொந்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா பயங்கர சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பழனி வந்து, சரி சுகன்யா நான் வரையிறு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியுமே வெளியே கிளம்பி போகிறாங்க. பழனி போகிறத இங்கே நம்ம பாண்டியன் வந்து பார்க்குறாங்க. சரி, பழனியை தனியாக மீட் பண்ணி நம்ம பேசிடணும், பாவம் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, எங்கள் மயில்கிட்ட இங்கே பாருப்பா மயில் கடையை பார்த்துக்கோப்பா, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இங்கே பழனி பின்னாலே போய்கிட்டு இருக்காங்க. இப்போது பழனி முன்னாடி போய் நின்று, டேய் பழனி நில்லுடா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, எதுக்காக என்கிட்ட நீங்கள் விஷயம் பேசணும்? ஒரு விஷயமும் அப்படி கிடையாது, என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அந்த வீட்டிலருந்து கழுதை பிடிச்சி வெளியே தள்ளாத ஒரு குறை தான், மற்றபடி நீங்கள் எந்த அளவுக்கு என்னை காயப்படுத்தணுமோ அம்பட்டும் நீங்கள் காயப்படுத்தியாச்சு, இனிமேல் நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி, நான் பேசுனது, உன்னை காயப்படுத்துனது, கஷ்டப்படுத்துனது எல்லாமே தப்பு தாண்டா பழனி, என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க.
உடனேங்க நம்ம பழனி இருந்துட்டு, "வேண்டவே வேண்டாம். உங்க சவகாசமே வேண்டாம். ஏன் மச்சான், உங்களுக்கு நான் எப்பயாவது துரோகம் நினைச்சிருப்பேனா? நான் சொல்ல வர்றத ஒரு நிமிஷம் கூட கேட்காம, நீங்க பாட்டுக்கு இப்படி என்ன அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி அந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்டீங்களே! அது மட்டும் இல்லாம என் அக்கா, அவங்க கையால பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே! ஏன் மச்சான், என் மனசறிஞ்சு என்னைக்காவது அந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணியிருப்பேனா? எம்புட்டு வேலை பார்த்துருப்பேன். ஒரு நாளாவது நீங்க என்கிட்ட ஒரு 5000மோ இல்ல 10,000மோ குடுத்து, "செலவுக்கு வச்சுக்கோடா பழனி" அப்படின்னு சொல்லிட்டு மனசார குடுத்துருப்பேலா? நான் என்னைக்காவது இம்புட்டு குடுக்கல, பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது கேட்டிருப்பேனா? இல்லல்ல. ரூ. 5 ரூ. 10 டீ குடிக்கிறதுக்காக எடுப்பேன். மத்தபடி ரூ. 1 கடையில கைய கூட வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அந்த கடையில ஏதாவது காணாம போச்சு அப்படின்னா, என்ன போட்டு அப்படி திட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம அந்த திருட்டு பழிய நான் தான் சுமக்கணும். தப்பே பண்ணாம தண்டனைய அனுபவிக்கணும் அப்படின்னா, அது எம்புட்டு பெரிய கஷ்டம். அத ஏன் மச்சான் நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல? மயில் முன்னாடியும், மயிலோட அப்பா முன்னாடியும் என்ன வச்சு அப்படி திட்டுவீங்க. ஏன் மச்சான், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருந்தது? சரி, ஏன் மச்சான் தானே, திட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டுட்டேன் மச்சான். ஆனா, என்ன எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி என்ன அனுப்பிட்டீங்களே! அது மட்டும் இல்லாம, துரோகின்ற ஒரு பட்டத்த என் தலையில கட்டிட்டீங்களே மச்சான்! ஒவ்வொரு நாளும் அத நெனச்சு நான் நெருப்புல வெந்துக்கிட்டு இருக்க மாரி வெந்துக்கிட்டு இருக்கேன் மச்சான். உண்மையாவே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட, என் அக்கா கைய பிடிச்சுக்கிட்டே நான் வந்துட்டேன். ஏன்னா, என் அக்காவும் நானும் எப்பவும் ஒத்துமையா, ரொம்பவே பாசமா இருப்போம். அதனால என் அக்கா கூடவே வந்து, என் அக்கா கூடவே நான் என் காலத்த ஓட்டி தள்ளினேன். ஒரு நாளாவது உங்க குடும்பத்துக்கு எதிரான ஏதாவது பண்ணியிருப்பனா? ஏன் எனக்கு கல்யாணம் நடந்து கூட இந்த சுகன்யா என்கிட்ட அது வேணும், இது வேணும், இங்க கூட்டிட்டு போணும், அங்க கூட்டிட்டு போகணும்னு என்கிட்ட சண்டை போடுவா. ஆனா, அவ கூ அவ அவள புடிச்ச மாதிரி அவளுக்கு நான் எதுவுமே வாங்கி குடுத்தது கிடையாது. ஏன்னா, என்கிட்ட ரூ. 1 கூட காசு கிடையாது மச்சான். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் எங்க பழனி பேச பேச இங்க பாண்டியன் கூனி குறுகி நின்னுகிட்டு இருக்காங்க. இப்போ பழனி, இங்க பாருங்க மச்சான். எத்தனையோ டைம் நான் உங்க குடும்பத்துக்காக சாரி, உங்க குடும்பம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா, என்னதான் அந்த வீட்ல இருந்து தொரத்திட்டீங்களே! உங்க குடும்பத்துக்காக தான் நான் எப்பவுமே என் வீட்ட எதிர்த்து நின்டுக்கிறேன். ஆனா, எனக்காக நீங்க யாருமே குரல் கொடுக்கலையே! ஏன்? நான் ஒரு அ விஷயத்த சொல்ல வந்தேன். இதுக்கு பின்னாடி இது இருக்கு. இதான் நடந்தது அப்படின்ற உண்மைய சொல்லக்கூட எனக்கு நீங்க வாய்ப்பு குடுக்கலையே மச்சான்! சுகன்யா கூட அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு நான் பயந்து பயந்து நிப்பேன். சரி, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறத விட நம்ம அவகிட்ட திட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, அவகிட்ட திட்ட வாங்கிக்கிட்டு நான் எத்தனையோ நாள் அவள சமாதானப்படுத்தி அவள சமாளிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா மச்சான்? உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே வாங்கிட்டு வருவீங்க. அரசிக்கு, எனக்கு கூட வாங்கி குடுத்துருக்கீங்க. வீட்ல உள்ள எல்லாருக்குமே வாங்கிட்டு வருவீங்க. உங்ககிட்ட பணம் இருந்தது. அதனால வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா என்கிட்ட பணம் இல்ல மச்சான். கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி வேற. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுகன்யா அது வேணும், இது வேணும்னு கேட்குறப்பலாம் எனக்கு சங்கடமா இருக்கும். அத கூட விடுங்க மச்சான். ஏன் செந்திலும், மீனாவும் தனி குடித்தனம் போயிட்டு குவார்ட்டர்ஸ்ல பால் காய்ச்சினாங்க. அப்போ உங்ககிட்ட கேட்டேன். என் சார்புல ஏதாவது நான் வாங்கிட்டு போய் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனே புத்தி கெட்டத்தனமா ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா அவனுக்கு போய் வாங்கிட்டு போய் குடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா, அங்க வெறுங்கைய வீசிட்டு வந்தது நான் மட்டும் தான் மச்சான். என்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வாங்கி குடுத்துருப்பேன். அங்க வந்த எல்லாருமே சரவணனும் அவன் சார்புல ஏதோ கடையில இருந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் கதிரும் ராஜியும் கூட கிஃப்ட் எல்லாம் குடுத்தாங்க. குழலி கூட ஏதோ வாங்கிட்டு வந்து குடுத்தா மச்சான். நீங்களுமே உங்க மருமகன்னு சொல்லிட்டு பணத்த அள்ளி குடுத்துட்டு வந்தீங்க. ஆனா, வெறுங்கைய வீசிட்டு போயிட்டு, அங்க எல்லார் முன்னாடியும் ஒரு மாதிரி அசிங்கமா நின்டுகிட்டு இருந்தது நான் தான் மச்சான். அதெல்லாம் கூட என்கிட்ட சுகன்யா எப்படியெல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்துனா தெரியுமா மச்சான்? அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன் மச்சான். நம்ம குடும்பம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கிட்டு, வீட்ல உள்ள மொத்த வேலையுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு, கடையிலயும் அரிசி மூட்டை அது இதுன்னு சொல்லிட்டு 1008 வேலைய செய்வேன். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே மச்சான். இதெல்லாம் நான் சொல்லி தெரியணுமா என்ன? சரிங்க மச்சான். எதுக்காக போனது வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு? ஏன் இப்ப என் அண்ணனுங்க கடை வச்சு குடுக்குறேன் குடுக்குறேன்னாங்க. கடைய நம்ம கடைக்கு முன்னாடி வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு, நான் அன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க பாரு. அன்னைக்கு தான் மச்சான் எனக்குமே தெரிய வந்தது.
அந்த இடத்துல கடையை வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு என் அண்ணனும் கூடயும் என் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சண்டை அடிச்சு மச்சான். இந்த கடையை நான் நடத்தவே மாட்டேன். ஏன் இந்த ஊர்லேயே வேற இடமே இல்லையா உங்களுக்குன்னு சொல்லி சண்டை போட்டேன் மச்சான். உங்ககிட்ட அதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை அங்கே பேசவே விடாமல் துரோகி துரோகின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை என் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிட்டீங்க. நான் செத்து போன பணம் மாதிரி தான் மச்சான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு மோசமான நிலை என் வாழ்க்கையில் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மச்சான். போதும் மச்சான், இது வரைக்கும் நான் பட்டதெல்லாம் போதும். நீங்கள் என்னை கெட்டவனா கூட நினச்சிக்கோங்க, அதை பற்றி எனக்கு துளியும் கவலை கிடையாது. சரி மச்சான், நான் வரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடையை நடத்துகிறேன். அதுக்காக உங்கள் பொழப்ப கெடுக்கணும், உங்கள் தொழிலை மண்ணை போடணும், உங்கள் காலை வாரி விடணும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு பழனி, உன் மனசு என்னன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பழனி அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இப்போதான் மச்சான் உங்களுக்கு என் மனசே தெரிஞ்சிச்சா மச்சான்? அப்போது 30 வருஷமாக உங்கள் கூடவே நாய் மாதிரி உங்கள் துணியவே பிடிச்சிக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு இருந்தனே, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல மச்சான் இந்த பழனியோட மனசு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பழனி அழுதுகிட்டே ஒவ்வொரு வார்த்தையும் பேச பேச எங்கள் பாண்டியனுக்கு மனசெல்லாம் உருகி போகுது. பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி, நான் பேசுனது பண்ணது எல்லாமே தப்பு தாண்டா பழனி, என்னை மன்னிச்சிடுறா. உன்னுடைய பெருங்குணம் பெருந்தன்மை எதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லாவே கண்ணால் காதால் கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன்டா. உன் கடைக்கு வந்த கஸ்டமர் எல்லாரையுமே திருப்பி என் கடைக்கு அனுப்புனல்லடா, அதான்டா உன் மனசு, அங்கே தான்டா நீ நிற்கிற. ஆனால் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேனாடா. என்னை மன்னிச்சிரு பழனி, என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. விடுங்க மச்சான், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். நீங்கள் என்கிட்டலாம் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க? என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து, இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. சரிங்க மச்சான், நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கட்டும். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மச்சான். நான் எப்படியோ ஒன்று இருந்துட்டு போகிறேன். என் கூட பிறந்த அக்காவே என்னை கண்டபடி பேசிட்டா மச்சான். என்னை சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை திட்டிடுச்சு. போதும் எனக்கு அதுவே. இது முறிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொன்னதை கேட்டு இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அங்கேருந்து பழனியுமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, பழனியோட மனசை புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில் ரொம்பவே நொந்து நூடுல்ஸ் ஆகுறாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நேராக கடைக்கு கூட போகல நம்ம பாண்டியன், வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே கோமதி, தண்ணி கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க, ஏன் கடையில் வேலை இல்லையா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாமல் தண்ணியை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு சைலண்ட்டாகவே முகத்தை வாடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம ராஜியும் கதிரும் அப்போ தான் வராங்க. இப்போது சரவணனும் நம்ம மயிலும் கூட கடையெல்லாம் சாத்திட்டு சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடா நீங்களாம் கூட சீக்கிரமாக வந்துட்டீங்க, என்னமோ வியாபாரமே ஓடலை, அது மட்டும் இல்லாமல் உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குதுமா. சரி, அதான் அப்பாவும் இல்லை, இன்றைக்கி சீக்கிரமாகவே கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ஒரு மாதிரி இருக்காங்க, ரொம்பவே டல்லாக இருக்காங்க. கோமதிக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதி தெரிஞ்சுக்கிட்டதுமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என் பழனி இப்படியெல்லாம் பண்ணானா, அவன் கடைக்கு வர கஸ்டமரை எல்லாமே நம்ம கடைக்கு அனுப்பி விட்டானா, ஏங்க அவனை புரிஞ்சுக்காம நானுமே வார்த்தையை அள்ளி வீசிட்டேனேங்க. அவன் மனசு எம்பிட்டு பாடுபட்டிருக்கோம். ஐயோ, என் பெத்த குழந்த மாதிரி நான் அவனை வளர்த்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் அவனை என் வாயாலேயே என்னென்னமோ பேசிட்டேனே, அவன் போனதுக்கப்புறம் அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபமெல்லாம் கொடுத்துட்டேனேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பழனி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை, அவங்க பக்கம் இருக்கிற உண்மையை சொல்லணும்னு வந்தப்போ யாருமே அவரை பேசவே விடலை. நம்ம கதிர் கூட அப்போது நம்ம பழனிக்கு தான் சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் பேசட்டும், பேசுகிறத தயவு செஞ்சு கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கதிருமே சொன்னாங்க. ஆனால் அதை எதுவுமே கேட்காம எங்கள் பாண்டியனும் கோமதியும் ஓவரை தான் ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். இப்போது மறுநாள் காலையில் இங்கே நம்ம கோமதிக்கு பழனி கூட பேசணும்னு சொல்லிட்டு மனசெல்லாம் தவிக்குது. இப்போது சுகன்யா வந்து கடையில் நல்லாவே தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு.
இனிமே பாண்டியன் குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்று சேரவே கூடாதுன்றதுல நிறைய உறுதியாகவே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பழனியும் சுகன்யாவும் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம கோமதி தயங்கிக்கிட்டே மெதுவாக கடைக்கு பக்கம் வராங்க. கோமதியை பார்த்த பழனி சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி பக்கத்தில் போகிறாங்க. உடனே சுகன்யாவோ, என்ன தாச்சி, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கெடுத்து விட்டுட்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பயங்கர கோவமாக பேசுவோம். உடனே கோமதியோ, ஏமா சுகன்யா இப்படியெல்லாம் பேசுகிற? பின் என்ன சொல்கிறீங்க? என் புருஷனை எப்படியெல்லாம் பேசி அவர் மனசை கஷ்டப்படுத்தி அவரை எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு துரத்துனீங்க. அவங்க இப்போ வரைக்குமே முகத்தை வாடை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்போவும் உங்கள் குடும்பத்தை நினைப்பா தான் இருக்காங்க. இப்படியே இருந்தால் என் பொழப்ப நான் என்னைக்கு பார்க்குறது? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் மனசாட்சின்றது எதுவுமே இல்லைல்ல. என் புருஷனை எந்த அளவுக்கு காயப்படுத்திட்டீங்களோ அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா, நான் பழனி கூட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போகிறேனே, அதெல்லாம் வேண்டாம் அத்தாச்சி. நீங்கள் பண்ண வரைக்கும் எல்லாம் போதும். அவங்க அந்த குடும்பத்துக்காக அம்புட்டு வேலை செஞ்சுருக்காங்க, கடையில் அம்புட்டு உழைச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் யாருமே ஒரு நிமிஷம் கூட அதை யோசித்து பார்க்காம அவரை ஊசி எடுத்து குத்துற மாதிரி நீங்கள் எல்லாருமா சேர்ந்து குத்திட்டீங்க. அவர் ரொம்பவே நொந்து போயிருக்காரு. தேவையில்லாமல் ஏற்கனவே நொந்து போனவரை திரும்பவும் நோகடிக்க வராதிங்க. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. இப்போ தான் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கணும். சொந்த காலில் நின்று நாங்கள் சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அப்படியா? உங்கள் தம்பியை பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் நீங்கள் பெத்த பிள்ளைங்க மட்டும் நல்ல வேலையில் செட்டில் பண்ணிட்டீங்க. ஆனால் இங்கே நாங்கள் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா சுகன்யா, பழனியே பேசுனது எல்லாமே ரொம்ப தப்பு தான். என்னை மன்னிச்சிருமா. நான் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் பழனி கூட 2 வார்த்தை பேசிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. பழனி இருந்துட்டு, சுகன்யா கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. சொல்லுங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே பழனி, என்னடா ஏதோ 3வது மனுஷக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வேறு எப்படி பேச சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு பேசி என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம கோமதி வந்து மன்னிப்பு கேட்டு பழனி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. சுகன்யாவுக்கு பதட்டமாக இருக்குது. எங்கே இவங்க 2 பேரையும் ஒன்று சேர விட்டால் திரும்பவும் நம்ம புருஷன் அந்த வீட்டுக்கு அடிமை வேலை பார்க்க போயிடுவாங்களோ, எடுபடி வேலை பார்க்க போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதனால் இப்போது ஏதாவது குண்டை போட்டு இவங்க 2 பேரும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தாச்சி, தேவையில்லாமல் நீங்கள் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. என் புருஷன்கிட்ட பேசாதீங்க. தயவு செஞ்சுங்கிறது போங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாகவும் வேகமாகவும் பேசவும், உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, சொல்லுமா சுகன்யா, உன் புருஷனை நான் காயப்படுத்தியிருக்கேன், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்கேன். அதனால் உனக்கு கோவம் இருக்க தான் செய்யும். நீ சொல்லுமா, நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தாச்சி, 30 வருஷமா என் புருஷன் அந்த வீட்டுக்கும் அந்த கடைக்கும் உழைச்சி கொட்டியிருக்காரு. இது வரைக்கும் ₹1 கூட உங்கள் புருஷன் என் புருஷனுக்கு சம்பள காசு கொடுக்கவே கிடையாது. ஒட்டு மொத்தமாக செட்டில் பண்ணி நீங்கள் இப்போவே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நீங்கள் பழனி மாமா சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்னதை இப்போவே செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, என்னம்மா சுகன்யா, என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா பேசுகிறேன்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு ஒன்றுமே புரியாதா? உங்கள் கடைக்கு எதிரில் கடையை போட்டதுக்கே நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என் புருஷனை எப்படியெல்லாம் திட்டினீங்க, எப்படியெல்லாம் காயப்படுத்துறீங்க. அப்போது 30 வருஷமா என் புருஷன் உங்கள் வீட்டுக்கு உழைச்சி கொட்டியிருக்காருல்ல, அதுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். அதே மாதிரி உங்கள் புருஷனை இல்லைன்னா 30 வருஷம் வந்து எங்கள் கடையில் வேலை பார்த்து சும்மா இருக்க சொல்லுங்களா பார்க்கலாம். முடியுமா? உங்களால் முடியுமா? இல்லை நீங்கள் தான் சம்மதிப்பீங்களா? இங்கே பாருங்கள், என் புருஷனுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. சுகன்யா வந்து கொஞ்சம் கெட்டவங்களாக தான் இருக்காங்க, கெட்டவங்க தான் இருந்தாலும் அவங்க கேட்குறதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அவங்க 30 வருஷத்துக்கு மேலவே நம்ம பழனி வந்து பாண்டியன் குடும்பத்தில் தான் இருந்திருக்காரு. இது வரைக்குமே நம்ம பாண்டியன் வந்து அவங்களுக்கு 5000மோ 10,000மோ கை நிறைய பணம் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. வேலை பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். சாப்பாடு போட்டிருக்காங்க. இப்போது சுகன்யா கேட்குறதும் கரெக்டு தானே. இல்லை நம்ம பழனிக்கு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி கொடுத்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தாங்க
அப்படின்னா கூட கேட்காம இருக்கலாம். இப்போ சுகன்யா கேட்டதுக்கு நம்ம கோமதி சைலண்ட்டாவே இருக்காங்க. கடைக்கு எதிர்க்க பக்கமே கடைய போட்டதுனால, பழனிய எப்படியெல்லாம் சாபம் விட்டாங்க நம்ம கோமதி. அதெல்லாம் தப்பு தானே! இப்போ சுகன்யா கேட்டதுக்குமே சைலண்ட்டா இருக்காங்க. பணத்த குடுக்கறதுக்கும் மனசு வரல. அப்போ வேலை செஞ்சது, அந்த குடும்பத்துக்காக நன்றியோட இருந்தது, அது எல்லாமே மறந்துட்டு, ஒரே நாள்ல குடும்பமா சேர்ந்து நம்ம பழனிய வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் தானே வரும். உடனே நம்ம பழனி இருந்துட்டு, "இங்க பாரு சுகன்யா, நீ பணம் அது இதெல்லாம் எதுவும் கேட்காத. அதெல்லாம் என் அக்காக்காக செஞ்சேன். இப்போ அப்படின்னு ஒண்ணு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. யாருமே என்ன சொந்தமா நினைக்கவே இல்ல. நான் இருந்ததா யாருமே நினைக்கல. எல்லாருமே நான் செத்துட்டதா தான் நினைக்கிறாங்க. அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம காசை கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சுக்கலாம். உனக்கு எவ்வளோ வேணுமோ அம்புட்டு பணத்தை நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் சுகன்யா. தேவையில்லாமல் அவங்க கிட்டலாம் எதுக்காக பிச்சை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பழனி, அப்படியெல்லாம் இல்லைடா. நான் என்ன கொடுக்காமையே போயிடுவேன். அக்கா, உங்களை அக்கான்னு கூப்பிட்றது கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன சொன்னீங்க? உங்க கையால எனக்கு பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்காக வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. நீங்கலாம் பண்ண வரைக்கும் போதும். உங்ககிட்ட 30 வருஷத்துக்கு கரெக்ட் அதுக்கான சம்பளத்தையும், பணத்தையும் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்க கால்ல என்னைக்குமே வந்து விழமாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. பணத்த சுகன்யா கேட்டதுமே அப்படியே திருட்டு முழி முழிக்கிறீங்க. எங்கடா பணத்த வாங்கிருவாங்களோன்னு சொல்லிட்டு. வேண்டவே வேண்டாம். அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். உங்ககிட்ட உங்க கால்ல வந்து இனிமே நான் விழவே மாட்டேன். இத்தனை நாளா இந்த பழனி ரொம்பவே முட்டாளா இருந்திருக்கிறான். ஆனா இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டேன். என் அண்ணனுங்க எல்லாருக்கும் கெடுதல் நினைப்பானுங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் அண்ணனுங்க எனக்காக நல்லது தான் பண்ணியிருக்காங்க. நீங்க தான் எனக்கு இத்தனை வருஷமா கெட்டது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. எனக்காக ஏதாவது செய்யணும்னு கூட நீங்க யாருமே நினைச்சது கிடையாது. ஆனா அவனுங்க நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்போத்துலேருந்து எனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு உன் பின்னாடி வந்தேன். நீ எனக்கு பண்ணதெல்லாம் போதும். தயவு செஞ்சுங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம மாணிக்கம், மயில் எல்லாருமே கடைக்கு வராங்க. இப்போது நம்ம பாக்கியம் வந்து கடைக்கு வராங்க. உடனே மயில் இருந்துட்டு, என்னம்மா அதிசயமாக இருக்குது, ரொம்ப நீ கடை பக்கமே வரமாட்ட, இன்னைக்கு என்னடானா கடைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மயில், அப்படியே சும்மா உன்னையும் அப்பாவையும் பார்த்துட்டு போகலான்னு தான். சரி மயில், கடையில் பருப்பு வகையெல்லாம் இருக்கா மயில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் இருக்குமா, நீ எதுக்காக அதை கேட்குற? அதை எதுக்காக கேட்பாங்க? பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு தான். பருப்பு சாம்பார் வைக்கணும், அதுக்கப்புறம் பச்சை பயிரை வச்சு தாளிச்சா சூப்பராக இருக்கும்டி. அதான் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். என்னம்மா எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறீங்க, வாங்கிட்டு போகணும்னு சொல்லுங்கம்மா, என்ன சும்மாவா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மயில், பெத்த அம்மாக்கே கணக்கு பார்க்குறியா? இங்கே பாரு மயில், உன்னை பெற்று வளர்த்து உன்னை ஆளாக்கி உன்னை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் எம்புட்டு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் அப்பா நான் சம்பாரிச்சுன்னு வந்து கொட்டினாக, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மனுஷங்கூட நான் எம்புட்டோ கஷ்டப்பட்டு உங்கள் 2 பேரையும் ஆளாக்கினேன். உன்னை நல்லபடியாக ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மயிலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருமா, பெத்த வளர்த்த அதெல்லாம் கஷ்டம்தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நல்ல இடத்துலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஆனால் 1008 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீ அப்படியே ரொம்ப பெருமையாலாம் பேசி பீத்திக்காத. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமா வந்துடுவாங்க. இப்படி எல்லா பொருளையும் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு தான் இங்கே அவமானமாக இருக்கும். நான் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்ன மயில் இப்படியெல்லாம் பேசுனா எப்படி? பெத்த அம்மாவை எப்படியெல்லாம் துரத்த பார்த்தியா? அப்போது பெத்த அம்மாவை நீங்களாம் பார்க்கவே மாட்டீங்களா? பிள்ளைகளா அதுக்காக தாண்டி நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? மாதமே அப்பா ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கே என் புருஷன் இருக்கார்ல, அவர் கணக்கு எழுதி வைக்க சொன்னாங்க. ஆனால் அப்பா அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் பணத்தை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு ஒரு ஆள் 10,000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 10,000 ரூபாவை அப்பா தான் வாங்கி வச்சாரு. அதை வச்சு தான் எனக்கு தீபாவளி சீர் பண்ணாங்க. இன்னும் அந்த பண விஷயம் வேறு எப்போ வெடிக்குமோ? அது மட்டும் இல்லாமல் வயசு விஷயம், அதுக்கப்புறம் படிப்பு விஷயம்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு.
அவங்க என்னை ஒவ்வொரு நாளும் விஷப்பாம்பு மாதிரி பார்க்குறாங்க. என்னைக்கு என்னை கொத்தி என் உயிர் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒவ்வொரு நாளும் நான் நிம்மதியை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது பழனி சித்தப்பா விஷயத்தில் தான் நான் தப்பிச்சிருக்கனே. அந்த பிரச்சனை மட்டும் அவங்க கடை மட்டும் வச்சு பிரச்சனை ஆகாமல் இருந்தது அப்படின்னா நான் இப்போது நம்ம வீட்டில் தான் இருந்திருப்பேன். எப்போ உண்மையை சொல்லுவாங்கன்னே தெரியாது. இதில் பத்தாததுக்கு நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மயில் என்ன ஒன்றும் லைனாக அடுக்கிக்கிட்டு வர 10,000 ரூபாய் வாங்கி உனக்கு தீபாவளி சீர் தானே உன் அப்பா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை யாராவது தீபாவளி சீர் கேட்டேனா? இப்படி கடன் வாங்கி யாருக்கும் தெரியாமல் அசிங்கமாக பணத்தை திருடி தான் செய்யணுமா? ஏம்மா ஏம்மா உங்கள் புத்தியே சரியில்லாமல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம பாண்டியனும் சரவணன் கடைக்கு வராங்க. உடனே நம்ம சரவணன் பாக்கியத்தை பார்த்ததுமே, இந்த அம்மா எதுக்காக வந்திருக்கு? ஏற்கனவே இவங்க ரெண்டும் கடையில் ஆட்டிய போகிறது பத்தலை, எதுவும் ஏதாவது ஆட்டிய போட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம பாண்டியன் பாக்கியத்தை பார்த்ததுமே, வாங்க சம்மந்தி, வீட்டுக்கு கூட வராமல் டைரெக்டாக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா தான் சம்மந்தி, இப்படியே ஒரு வேலையை வந்தால் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்படியே வந்தது ஏதாவது பொருள் கிடைக்குமா, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. இவ புருஷன் தான் போன மாதம் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளை கொண்டு போனாங்க. ஆனால் அதுக்கான பணத்தை இப்போ வரைக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு பொருளை எல்லாமே அடுக்கி வைக்கிறாங்க. அதாவது ஒரு பாக்ஸ் அட்டைப்பெட்டியில். எதுக்காகனா அவங்க வீட்டுக்கு தான். இதை வந்து நம்ம பாண்டியன் வந்து கவனிக்கிறாங்க. என்ன சம்மந்தி, எதுக்காக, டெலிவரிக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை சம்மந்தி